வணக்கம். இன்றைக்கு எல்லோருக்குமே நல்லா தான் இருக்குது உடம்பு. ஆனால் சில டைமிங்களில் இரவு நேரத்தில் மட்டும் சேட்டை செய்கிறது அதிகமாக. ஏன் இரவு நேரம் என்று சொல்லுகிறீர்கள்? அப்படி என்று சொன்னால், நாம் காலையில் எழுந்த உடனேயே நிறைய சாப்பிட்றோம், வைக்கிறோமோ, நிறைய சாப்பிட்றோம், எல்லாம் முடித்ததுக்குள்ள ஃபைனல், அதாவது உடல் சீராகும் நிலையத்தில் உடல் நம்ம ஃப்ளாட்டாக படுக்க போகிறோம். அப்போ அந்த படுக்க போகும்போது காலையிலேருந்து நாம் என்னென்ன செய்தோம், என்னென்ன வேலைகள் செய்தோம், என்ன சாப்பிட்டோம், எல்லாமே ஜீரணித்து சரியாக இயங்கக்கூடியது டைமிங். அந்த இயங்கக்கூடிய டைமிங்கில் நம்ம சில பேர் கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளது சேர்த்துருப்பாங்க, சில பேர் உப்பு நிறைய பேர் சேர்த்துருப்பாங்க, சில பேர் ஆயில் நிறைய சேர்த்துருப்பாங்க, சில பேர் குழந்தை பானங்கள் அதிகம் சேர்த்துருப்பாங்க, இது எல்லாமே சேர்த்துருப்பாங்க. அதனுடைய வேலைப்பாடுகள் சில பேருக்கு அதுவும் இதில் என்ன வேறுபாடுகள்னா, தனிமையில் இருந்து தூங்குபவர்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படுகிறது. உதாரணமாக நெஞ்சு எரிச்சல் உண்டாகும், நெஞ்சு படபடாக வரும், ஹார்ட்பீட் அதிகமாக துடிக்கிறது போல தன்னை உணர்த்து கொள்வார்கள். இதை வந்தவர்களுக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். ஆக அந்த இதய துடிப்பு அதிகமாக இருக்கும், மனது படபடாகவும் ஒரு மாதிரியான ஒரு சோர்வு நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அப்போ மைண்ட் என்ன சொல்லும்? நம்ம அவ்வளோதான், ஏதோ ஒன்று ஆகப்போகுது அப்படின்னு மூளைக்கு இங்கேருந்து சப்போஸ் நம்ம போகும். மூளை என்ன செய்ய போகிறோன்ட்டு அந்த பய உணர்வு உண்டு பண்ணும். அந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் குறைஞ்சது நமக்கு இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்ரு இல்லை ஒரு 1/2 hour இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு நாம் போயிடுவோமா அப்படிங்கிற கேள்வி உண்டாகும் முதலில். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோமா இல்லையான்னு பார்க்கும்போது அதுக்கு முடியாது அப்படின்னு உள் மனசு மறுபடியும் தோன்றும். எப்போனா டாக்டரை பார்ப்போம் அப்படிங்கிறது அதிகப்படியான பேருக்கு இன்றளவும் வந்து கொண்டே தான் இருக்கிறது. இதை ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன். இதற்கு என்ன செய்வது என்று பார்ப்பது மருத்துவ குறிப்புகளில் இருந்து எடுக்கப்பட்ட குறிப்பாகும். அதாவது இந்த டைமிங்கில் வேர்த்து கொட்டும் சில பேருக்கு ஓடக்கூடாது. 1, பைக்கு அவங்களே ஓட்டக்கூடாது. 2, நடந்தும் போகக்கூடாது. அப்போது எதையாவது யாரு கூடாது, காரில் போகணும், உட்காந்து போகிற மாதிரி வேறு வழி இல்லை. அதுக்கு நீங்கள் இப்படி சொல்லுவீங்க, அந்த நேரத்தில் வண்டி எங்கே தேட, சைக்கிள் எங்கே தேட, பைக் எங்கே தேட அப்படிங்குவீங்க. அது உண்மைதான். சில பேர் காட்டுக்குள்ளே இருப்பாங்க, ஆட்டோ கூட உள்ளே வர முடியாது, பஸ் வராது, எதுவுமே இருக்காது. அந்த நேரத்தில் கிடைக்கிற வண்டி ஏறி இதுதான் நடக்குது நடைமுறையில். நான் சொல்லக்கூடியதை சொல்லியிருந்தேன். ஆக அந்த டைமிங்கில் நம்மளை பாதுகாப்பாக கூட்டு போகணும். இது முதல் கட்டம். அப்போது சப்போஸ் ஆள் இல்லை, யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், பைக் இருக்குது, சைக்கிள் இருக்குது, இல்லை கார் இருக்குது, ஓட்ட தான் வண்டி இருக்குது, போக தான் வண்டி இருக்குது, அப்படின்னா போய் தான் ஆகணும். அதுக்காண்டி அப்போ அந்த போகக்கூடிய டைமிங்களுக்கு முன்பு நாம் என்ன செய்வது? மூச்சை நல்லாக இழுத்து விட வேண்டும். அந்த டைமிங்கில், அதாவது நாடி துடிப்பு, ஹார்ட்பீட் அதிகமாக துடிக்கும் நேரங்களில், உடல் சோர்வாக இருக்கும் தருணங்களில், வேர்த்து கொட்டும் போது, படபடப்பாக இருக்கும் தருணத்தில், மனம் குலைந்து மன அழுத்தம் ஏற்பட்டு நமக்கு மூளைக்கு என்னெல்லாமோ தோன்றும். இதையெல்லாம் மறக்கடிக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி வரைக்கும் நாம் செல்லக்கூடிய உதவக்கூடிய ஒரே ஒரு, நாம் மூச்சை நல்லா இழுத்து விட வேண்டும். பிறகு இருமல் வேண்டும். கொஞ்சம் இருமிக்கிட்டு அதுக்கப்புறமா மூச்சை இழுத்து விடுறது நல்லது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய சுழற்சி அங்கே சுழற்சி ஆகிக்கொண்டு இருக்கும்போது இரத்தங்கள் சீராகும். அந்த இரத்த சீராக்கும் போது நமக்கு அந்த அதை நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் குறையுது. ஆகவே நாம் நலமாக ஆஸ்பத்திரி போயிடலாம், நம்பிக்கையுடன் போகலாம். அதில் இருந்து பயம் தேவையில்லை என்கிறது தான் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசந்தி போன்ற எனது கருத்து அல்ல, இது மருத்துவர்களின் கருத்து. அந்த கருத்தினை உங்களிடம் பயிர்விக்கிறேன். நன்றி, வணக்கம்.